வரும்பொழுது வருமானமே இல்லை கருப்பசாமி, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வாழவா தற்கொலை பண்ணி சாகவான்னு கேட்டு வந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் உன்னை மும்மடங்கு உன்னை நான் உயர வச்சுருக்கேன். இன்னும் 7 ஆண்டுக்குள்ளே 62 கோடி ரூபாய்க்கு உன்னை சொத்துக்காரனை ஆக்கி, உன் பிள்ளைகளை ஒருவனை ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆக்கி, இன்னொருத்தனை சினிமாவில் புகழுடையவன் ஆக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்த அப்பா கருப்பசாமிக்கு மண்ணில் விழுந்த பணம் மண் மூலமாகவே உனக்கு செல்வம் கிடைக்கும்டா. இந்த வெற்றியாக்கி தர மகளே, ஐஸ்வர்யமாயிரு, இந்த வாழ். கருப்பசாமிக்கு வெளிநாடு சம்பந்தமான கேள்வி கேட்க வந்தது யாரப்பா? வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? வாங்க. பாஸ்போர்ட் பையனுக்கு எடுத்துருக்கீங்களா? கால் வந்துடா. என்னடா படிச்சிருக்கிறேன்? டேய் தம்பி, என்ன படிச்சிருக்கிறேன்? அதுக்கு மேலே படிக்கிறியா? படிக்கும்போதே இடையில ஸ்கூலை விட்டு வெளியில் போய் நாள் நின்னது யார்? ஏன் பிடிக்கல? வாத்தியார் ஒன்று சேட்டை ஒன்று தான் சொல்லி அடிச்சுக்கிட்டாரு. வேற உள்ளே சொல்லடா எலி, கால் வந்துட்டா. சேட்டை பண்ணினாலும் ஒன்றா போய் என்ன சேட்டை பண்ணிவிட்டான். இப்போ யாரப்பா வெளிநாட்டுக்கு அனுப்பணும்? 2 பேரையும் அனுப்பிடலாம். 1 2 3 4 5 பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு உட்பட எல்லாமே நடக்கும். அதுக்கு வேண்டிய முயற்சி எப்பொழுதே பண்ணு, சக்ஸஸ் ஆகிடும். சிங்கப்பூருக்கு அனுப்புதியா? சிங்கப்பூர் காலூர் வருங்க. இந்தாப்பா எல்லாம் வெற்றி ஆயிடும். இழந்த பணத்தை மீட்டித்தாரேன், கடனை அழிச்சுத்தாரேன். இன்னொரு சொத்து ஒன்று முடியறதுக்காக பிளானிங்கில் இருக்கு, அதையும் நடத்தி வா. அந்த உடல்நிலையை காப்பாற்றுறதுக்கு பௌர்ணமிக்கு கூட்டு வா, சரக்கோட வா. வா கருப்பசாமி ஐயா, எங்களுடைய வீட்டுக்காரர் வழியில், என் புருஷ வழியில் ஓயாத பிரச்சனையும் துன்பமும் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கும்பலை கேட்குறாளா? யார் இது? குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை குறைவும் மனச்சண்டையும் இருக்குன்னு சொல்லுது. யார் மாதிரி? யார்? உன் வீட்டுக்காரர் வழியிலையா? கால் ஒன்று இன்னொரு தடவை கால் ஒன்று. ஆத்தாடி மாரியம்மா, சோறு ஆக்கி வச்ச வாடியம்மா, ஆளாக்கு அரிசியை பாழாக்க வேண்டாம். தின்னுபிட்டு பாடியம்மா. மாரியாத்தா எங்கே இருக்கா? சரி. கால் ஒன்று வாங்க. பையனுக்கு வயசு எத்தனை? கல்யாணம் முடிச்சுட்டானா? எதுக்கு இன்னொரு இடத்துக்கு போய் பழகிக்கிட்டாலே தான்? முட்டாளாக இருக்கானே எதுக்கு? தேவையில்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கான். உன் பையன் வீட்டில் ஒற்றுமை குறைவான குழப்பத்தையும் தேவையில்லாத பணத்தை அழிப்பதும் வீட்டில் அடிக்கடி சண்டை தகராறும் செய்வதும் அவன் வழக்கமாக இருக்கிறது. அந்த திருத்தத்தை உருவாக்கி வெற்றியாக்கித்தாரேன். இதுதான் சான்ஸ் நினைச்சு இன்னும் ஒரு இடத்துல பழகிறது மகா குற்றம். கால் ஒன்று. சும்மா சொல்கிறோம்னு நினைக்காத, உண்மையை நீ புரிந்து கொள்வாய். சமையல் பண்ண வழியிலனா புரோட்டாதீங்க நமக்குன்னு, அது செவிக்காதுல்லப்பா. உன் பையனை திருத்தித்தாரேன், மருமகா மனசை மாற்றித்தார். இந்தா நல்லா வர வச்சுருங்க. போயிட்டோம். கருப்பசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? உடல்நிலை ஆரோக்கியம் சொல்ல என்னடா செய்து உனக்கு? கால் விட்டுவா. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே, வாழ்வின் உறவு என்றும் நிறுவினின் நெருப்பு என்றும் கனலாய் கொதிக்கின்றதே தம்பி, கனலாய் கொதிக்கின்றதே. ஒரு மரத்து கிளிகள் வாப்பா
கண்ணை மூடு. டக்குன்னு சில சமயத்தில் ஃபிக்ஸு வந்த மாதிரி ஒரு குழப்பம் காட்டுது. சில சமயத்தில் படுத்தா எந்திக்க முடியாமல் ஒரு பக்கத்து கழுத்து கடுமையாக வலி எடுக்குது. கால் வந்து வேறு என்னப்பா வேணும்? இந்த நோயை தீர்த்து வந்தால் போதுமா? இந்தா, மருத்துவத்தாலும் என் சக்தியாலும் அந்த மனைவி தீரும். நோயிட்டு வாழ்வாய், புனிதமாகவும் இருப்பான். 3 முறை என்னைய பார்க்கவா, ஜெயிச்சிருவேன். இப்போதைக்கு முடியாது. கருப்பசாமிக்கு நான் வச்சிருக்கிற தொழிலில் தடையும் வேதனையும் இருக்குது. கருப்பசாமி, அதில் முன்னேற முடியாமல் என் பணமெல்லாம் நஷ்டமாயிருக்கு. அதுக்கு எனக்கு வழி கொடுங்கன்னு கேட்டு வந்திருக்காரு ஒருத்தர். என்ன தொழில்ப்பா? ஜவுளி கடை. கால் வந்து இல்லற வாழ்க்கையில் பிரிவு வேதனை இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? வா, கண்ணாடி. உன் முன்னாடி எங்கடா இருக்கா? நீ எங்க இருக்க? என்ன பிரிவும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னது என்ன அர்த்தம்? கண்ணமுடுறா தம்பி. உன் கடையை ஒட்டி சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் இருக்கா? என்னாச்சு அந்த ஹோட்டல்லாம்? சரி, கால் வந்துடுவா. அழாதடா குழந்தை, ஏண்டா அழுத? உன்னுடைய தொழிலில் கொஞ்சம் நஷ்டமும் மனவேதனையும் நடந்திருக்குடா தம்பி. இப்போ வேறு ஆள் போட்டு கூட நடத்த முடியாத அளவுக்கு உனக்கு வருமானம் குறைஞ்சி போச்சு. கையும் காலையும் கட்டி போட்டது மாதிரி இருக்குது. இதை இப்படி கையாடர் பண்ணிடலாமா அல்லது நடத்தலாமாங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில். கால் வந்துடுவா. சமயத்தில் வண்டியில் பெட்ரோல் போடுறதுக்கு கூட பணத்தை பாக்கெட்டில் ஓட்டி பார்க்க கிடைக்க மாட்டேங்குது. அப்படி தானப்பா? இந்த கனியை கொண்டு வை, உன்னுடைய தொழில் வளமாகும். உன் பிள்ளையில் ஒரு பிள்ளை அரசு உத்தியோகத்தில் பெரிய வாய்ப்பாக பிறக்கும். இந்தா, அந்த பெருக்கத்தில் உன் குடும்பம் உயரும். நல்லா மகனே, ஆனந்தமாக இருப்பான். கால் வந்துடுவான். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாள் கண்ணம். வார்த்தை. அடுத்த உத்தரவு கரூர். அண்ணா வயலட் காலையில் என்னைய பார்த்துக்கோ. ஓகே, எஸ். இன்னொரு கால் வந்துட்டு வா. பழக பழக வரும். என்னப்பா வேணும் உனக்கு? கண்ணமுடுறா பார்ப்போம். எந்த ஊர் உனக்கு? சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் கம்மதி வட்டம். கால் வந்துட்டு வா. நாச்சியார்கள் வாழும் பகுதியடா உன் எண்ணம் உன் ஊரே. அங்கே கருப்பசாமி ஒரு தெய்வமாக இருக்குமடா. இருக்கா? ஐயனார் ஒரு தெய்வமாக இருப்பாரடா. மாரியம்மன் கோயில் கொஞ்சம் பெருசாக உண்டுமடா. கால் வந்து சமயத்தில் ஒரு மனைவியுடைய வயிறு திடீர்னு வலி எடுத்து அப்படியே ஊதி வர்றது மாதிரி பெருசாகிடும். நடக்கா? இது செய்வனையால் வந்த வினை. இவைகளை தீர்த்து அந்த தீய ஆவியை வெளியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் காப்பாற்ற மூலம் இந்த குறையை தீர்ப்போம். அடுத்த குறையை பற்றி பின்னால் பேசுவோம். இந்தா, பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார், எல்லாம் வெற்றியாக நடக்கும். இந்த மகனே ஆனந்தம் அடைவார். கரூர். கால் வந்துட்டு வரலாம். தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. அவருக்கு பழங்காலத்து முருகப்பெருமான் கோயில் எதுவும் இருக்கா உங்கள் ஊரில்?
எங்கே இருக்கு? நான் முருகப்பெருமானை தானே சொல்கிறேன். என்ன மலை முருகன்? வெண்ணமலை முருகன். நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் கிராமத்துக்குள்ளே இருக்கீங்க. கரூர். நான் மெயின்லேருந்து 9 கிலோமீட்டருக்குள்ளே நான் சொல்லுவேன். சரிண்ணா? திருச்செங்கோடு ரோட்டில் இடது பக்கம் போனால் வெண்ணமலை. ஓகே, கால் நோட்டு. என்ன வேணும்ப்பா? என்ன தொழில்? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. கண்ண முடி உட்காருப்பா. தொழிலுக்கு செய்வினை கோளாறுகள் எதுவும் நடக்கவில்லை, உற்று பார்த்துட்டேன். ஆனால் எதிர்பார்க்காம இப்போ ஒரு 9 மாதமாக வியாபாரமே இல்லை. பண நஷ்டமும் மனவேதனையும் தான் இருக்குது. சும்மா காற்று கிடந்து வர்றது மாதிரி மனவை. இந்த நிலைகளுக்கு கிரகங்கள் ஒரு காரணம். இந்த தொழில் வசியத்தன்மை குறைஞ்சிருது. அதை வசியமாக்கி வெளிப்பணி தந்தால் போதுங்களா? காரணம் நிலாவேவா. இந்த கனியை கொண்டு வைப்பான், ஜனவசியம் பெருகும், வியாபாரம் வரும். இந்தா ஜெயிச்சு வா, வெற்றி காலம் போகலாம். உத்தரவின்றி உள்ளேவா. உன்னுடைய பூர்வீகத்தை பார்த்து, உன்னுடைய முப்பாட்டனில் ஒருத்தர் கல்யாணம் முடித்து இன்னொரு பொம்பளையவும் மனைவியாக வச்சு அதுலேயும் ஒரு பங்கீடுகளாகி குடும்பமெல்லாம் கொஞ்சம் பிரிவு வேதனையும் போட்டி பொறாமையால் செதறிப்போன காலங்கள் உண்டு. உண்மையா? உண்டு. காலம் இப்போ ஓராண்டு காலங்களாக நிறைய பணத்தை தொழிலில் கொண்டு போய் போட்டு பல லட்சங்களை இழந்து சில நண்பர்களால் நம்பிக்கை துரோகத்தை அடைந்து மீள முடியாத துயரத்தில் நீ இருக்க. இந்த தொழிலில் உனக்கு வெற்றியை தந்து லாபத்தை உருவாக்கி தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? இந்தா என்னை உன்னுடைய நெஞ்சுக்குள் வைத்துக்கொள், எல்லாமே வெற்றியாக நடக்கும். இனிமேல் நீ நினைக்கும் பொழுதெல்லாம் காட்சி தருவோம்ப்பா. ஆனந்தமாயிரும் மகனே. வாய் பிள்ளையை பற்றி கேட்டு வந்திருக்கீங்களா? கால் வைப்பாங்க. அடுத்த உத்தரவு கோவில்பட்டி, சாத்தூர், கோவில்பட்டி வரலாம். சாத்தூர் வரலாம், கோவில்பட்டி வரலாம். என்னப்பா பிள்ளை? கண்ண முடிக்காப்பா. அம்மா பராசக்தி, என்ன தீர்த்தக்கர பக்கம் வர? பெருமைக்குரிய மாரியம்மன் கோயில் உண்டுமா? அங்கே தீர்த்தங்கள்லாம் பெருமையாக எடுப்பாங்களா? கால் ஒன்று வரலாம். இந்த வருடம் சித்திரைக்கு பிறகு அந்த கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும். ஆனால் கருப்பசாமி, என் பிள்ளை மனதுக்குள்ளே ஏதோ குழப்பம் தோணுது மாதிரி என் உள்ளத்தில் ஓடுது. அந்த மனதை நான் குழப்பத்திலிருந்து நீக்கி வெற்றியாக வாழ வச்சுட்டாரு. இந்தா சந்தோஷமாக நடக்கும்ப்பா. 3 முறை என்னைய பார்க்கலாம், மகிழ்ச்சியாக. இந்தாப்பா, இந்தா உன் எண்ணம் நிறைவேறும், ஆனந்தம் அடைவாய். சென்று வா மகனே. இந்தா காசு தந்துட்டா நல்லா இருப்பா. கோவில்பட்டி பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமா வாமா. முன்னாள் வந்துடுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளையை பற்றி கேளுங்க. பொம்பளை பிள்ளையா? ஓம் சக்தி. ஓம் யாரு? சண்முக சித்தர். யாருங்க? சித்தவன்லாம் சித்தனாகிடுவானே. இங்கே இருக்கவன் எந்த இடம்? கோயில்பட்டியில் ஜிஹெச். காரைக்குறிச்சி அருணாச்சலம் சிலை இருக்கே அந்த பக்கம்லாம் கால் நட்டு.
நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும், நடக்கும் என்பார் நடக்காது. என்ன வேணுமா? அதுலேயும் ஒன்று அது இஷ்டத்துக்கு போகும், இன்னொன்று உன் இஷ்டத்துக்கு நடக்கும். அதில் எந்த ஒரு தடுமாற்றமும் ஏற்படாது. ஆனால் எல்லா பிள்ளைகளும் ஐஸ்வர்யமாக வாழும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கான். உன் சுற்றி சுள்ளமாடசாமி வாரார எங்கே இருக்காங்க? கால் வந்து கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? நல்லா சொல்கிறீராரோ? இந்தா உன் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒற்றுமையாக வாழ வச்சு தரேன், புகழோடு இருப்பாங்க. இந்தா கடனை தீர்ப்போம். இந்த அந்த பணத்தை கொண்டு வீட்டில் வை, உன் கடன் தீரும். நல்லா கர்மசாமிக்கு கால் ஒன்று சொல்லலாம். அடுத்து சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? கோயில்பட்டியில் வீடு நிலம் சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? முன்ன தெளிவாங்க. என்னப்பா வீடு தகுந்த என்ன பிரச்சனை? சரி, ஓகே. இன்னொரு தடவை கால் விட்டுவா. என்ன படிக்குது உன் பிள்ளை? என்ன டிகிரி? தடையெல்லாம் படிச்சிடலாம். ஐஏஎஸ் படிக்க வைக்கிறதுக்கு ஆசைப்படுறியா? இந்த படிப்பில் வெற்றியாகும். ஒருத்தன் வந்து கெஜெட்டர் ஆஃபீஸ் ரேங்கில் ஒருத்தன் வந்துடுவான். அடுத்து ஒரு பிள்ளை பிஸ்னஸ் தரப்பு லைனில் ஃபாரின் சம்பந்தமான தொடர்புட இருக்கும். கால் வெட்டுவான். கர்மசாமிக்கு வா. கொடுத்தது மீளும், கொடுத்தது மீளும். இந்த அப்படி எல்லா செல்வமும் கிடைக்கும். உன் பிள்ளைகள் உயர்ந்துவாய், வெற்றி உண்டு மகளே. என்னாலும் என் ஆசையுடன் பூரணமாக இருப்பாய், ஆனந்தமும் அடைவாய். வாழ். கர்மசாமிக்கு ஒரு எல்லை என் மகனை திருத்தித்தான்னு கேட்டு வந்தவங்க, பையனை திருத்தி கொடுன்னு கேட்டு வந்த. வீடு தங்க மாட்டேக்காமன்னு சொல்லி வந்திருக்காங்க. உங்கள் பையன் வீடு தங்க மாட்டேக்கானா? பொய் சொல்கிறீங்க. உங்கள் பையன் வீட்டில் தங்குதானா? எங்கேயாவது ஓடிக்கிட்டு தானா? உங்கள் பையன் எங்கே தங்குதான்? வாங்க அண்ணாச்சி, உங்கள் ஏரியாவில் கருப்பசாமி இருக்காரா? கால் வந்துட்டு. அடுத்து தொழிலை பற்றி கேட்டு வந்தது யார்? கோயில்பட்டியில் என்ன தொழில் அண்ணாச்சி? சரி, வேணுங்க வாங்க. இன்னொருத்தர கால் வந்துட்டு வரலாம். அப்படி உன் மகன் ஒருத்தர் சைகை காட்டிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டுவான். நான் என்னன்னு என்னைய பற்றிய நானும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். தகாத நட்பினால் ஒரு பெண்ணிடம் அவனுடைய மனம் லாக் ஆகிடுது. அந்த மனத்தை மாற்றி உன்னை கட்டுப்பாடாக உன் பிள்ளையை கொண்டு சேர்த்தா போதுங்களா? வெற்றி ஆகிட்டார். வேற என்ன வேணும்? வயதுக்குள்ள மறந்து கிடக்கு, தீர்த்துட்டார். சரியா? இந்தாப்பா நல்லா நல்லா ஆக்கித்தாரேன். ஐஸ்வர்யமாக இருக்கு. கால் வந்துட்டு பொம்பளை பிள்ளை விஷயமா கேட்டு வந்தது யாரு? வாமா நின்னுக்கா. அக்கா, ஏன் பெரிய அக்கா நின்னுக்கா. அண்ணாச்சி, நுரையீரலை போய் செக் பண்ணீங்களா? பண்ணணும்லா. நுரையீரலில் நீர் சத்து அடைந்திருக்கு. அதனால் மூச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய நேரங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதை மூலம் செக்கப் பண்ணும்.
இப்போ ஒரு 9 மாதமாக உங்களை தேடி பார்ட்டிகளே வர்றதில்லை. அதுக்கு என்ன காரணம்? நினைத்தது நடக்கலை. அதனால் உங்கள்கிட்ட நிறைய மக்களை வர வச்சு உங்கள் தொழிலில் லாபத்தை பண்ணி தந்தால் போதுமா? கால் அனுப்ப ஆஃபீஸ் போட்டிருக்கீரா? சரி. கடனை நீக்கித்தாரேன், தொழிலை உருவாக்கித்தாரேன். இந்தாப்பா, மகிழ்ச்சி அடைவார், ஆனந்தமாகவும் இருப்பார். கால் வந்துட்டு வாங்க. என்ன செல்லு? என்னக்கா பொம்பளை பிள்ளைக்கு? கண்ணை மூடி உட்காரு, நிமிர்ந்து உட்காரு. கோயில்பட்டியா? எந்த இடம்? குருமலைக்கு யார் போகிறா? குருமலைக்கு பேர் கீழோ காரணம். சித்தர்கள் வாழும் பகுதி குருமலை, அப்படித்தானே? அங்கேயும் நான் வாசல்ல கருப்புசாமி இருக்கேன், பார்த்துருக்கேன். நீ உன் பிள்ளைக்கு ஒரு வேலையை வைத்து தந்தா போதுமா? இந்தா, ஐஸ்வர்யமா வேலையும் கிடைக்கும், உன் எண்ணத்துப்படி அவளுடைய புனிதமான வாழ்க்கையும் அமையும். மகிழ்ச்சியாக இரு மகளே. பலமுறை என்னை பார்க்கவா, ஆனந்தம் அடைவாய். நீ சென்று வரலாம். கருமசாமிக்கு சேலம், சேலம், சேலம். அடுத்த உத்தரவில் பேசுவாங்க. ஒரே ஊருக்கு எல்லாரும் சொல்ல முடியாதா? சேலம். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை. வானினில வாழ்வினிலே வருவது இன்பம், இன்று உன்னை கண்ட போதுதானே என் நெஞ்சத்தில் இன்பம், நெஞ்சத்தில் இன்பம். இன்னொரு முறை காலம் விழுந்துராத. உடல் நோயை பற்றி சொல்லவா, உள்ள நோயை பற்றி சொல்லவா? ரெண்டுமே சொல்லணும். உன்னுடைய கணவனை விட்டு பிரிந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அது கடந்த காலத்தை நினைவுபடுத்தி வேதனை கொள்ள வேண்டாம். ஆனால் இப்போ அடிக்கடி நரம்பியல் சம்பந்தமான வேதனையும் துயரமும் உன்னை ஆட்டுகிறது. இப்பொழுது செய்துகிட்டு இருக்கக்கூடிய தொழிலையும் மன கஷ்டமும் துயரமும் இருக்கு. இவைகளிலிருந்து மீண்டும் உன்னை வாழ வச்சா போதும்லா, வேற என்ன வேணும்? அந்த வழக்கில் உனக்கு வெற்றியை தர, உன் உடல்நிலையை பாதிப்பு இல்லாமல் காப்பாற்ற. இந்த வருஷத்தில் அதுக்கு தீர்ப்பும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். 3 முறை என்னைய பார்க்கலாம், சரியாயிரும். நான் சொல்லாமல் யாரும் நுழையக்கூடாது. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாப்பா. என்னென்ன வேணும்? அதான் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தோன்னு சொன்ன. அந்த பிள்ளை அங்கே வாழ்வதை விட சாவதே மேலென்று அவள் உள்ளத்தில் அடிக்கடி குழப்பமும் வார்த்தையும் வந்துக்கிட்டு இருக்கு. அவன் வாழ்க்கையை சீராக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வா மகனே, இந்தா 20 நாளையில் அவள் உள்ளம் அடங்கும். அங்கே எந்த தகராறும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சுட்டாரு. யாரும் இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க. வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்துப்பார், ஆனந்தமாக இருக்கும். கால் வைக்கலாம். தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் வெறும் சிலைதான்.
உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஊமை. இடையில்லாத துயரத்தையும் வேதனையும் உள்ளத்துக்குள்ள அடக்கி சொல்ல முடியாத துயரத்தில் வாழ. இவன் உடம்புல கண்ணுக்கு தெரியாத வேதனையும் துயரமும் இருக்கு. அதுக்கெல்லாம் மாந்திரிகம் சொந்தமான குறைபாடுகளால் நடந்தவை. இவைகளெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேற என்ன வேண்டும்? இந்த ஆண்டில் அவனுக்கு வேலை கிடைக்கும். தைக்கு பிறகு குழந்தை பாக்கியம் நிகழும். செல்வமாக இருக்க வைக்க, ஆனந்தமாக இருக்க இருக்கிறது தான் செய்வேன்னு சொன்னேன். வேற என்னது? மாற்றி தந்தேன். சந்தோஷமா காலம். திருச்செந்தூரில் கோவில் கொண்டார். அடுத்து திருச்செந்தூர் எல்லை. நின்று கொள்ளலாம். அண்டவா, என்ன பணத்தை இழந்த? சொத்து சம்பந்தமாக. இப்போ இந்த கடனை தீர்த்து தாரேன், இழந்ததை ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதா? தெளிவுபடுத்தாரேன். வேற என்னப்பா வேணும்? இந்த கடனை தீர்த்து தாரேன், மீண்டும் கொண்டை வாழ வச்சுட்டார். நல்லா இருக்கும். திருச்செந்தூர் எல்லை கால் வந்துட்டு வரலாம். எந்த ஊருமா உங்களுக்கு? உடன்குடி. திருச்செந்தூர்லேருந்து போகிற வழி. உங்கள் ஊரில் தான் திருச்செந்தூர். அது எந்த ஊர்? திசையவளை. திசையவளையை நான் கூப்பிடவே இல்லைங்க. திசையவளையிலேருந்து கும்மாடிக்கோட்டை, குலசேகரம், திருச்செந்தூர். அதானே? கும்மாடிக்கோட்டையில் இருக்கிற சாமி பேர் என்ன பேர்? வாழை சித்தர். என்ன கோயில்? அப்படி சொல். கால் அண்ணா வாங்க. எங்கேயாவது சமாதியை போய் கும்பிட்டுருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? என்ன சமாதி? அதெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? என்னத்துக்கு விட்டுட்டீங்க? அப்படி போக முடியல. இப்போ என்ன வேணும்? பையன் 21 வயசு ஆச்சு. கால் வந்துட்டாங்க. உன்னை பார்த்து நான் சிரிக்கல. சமாதியை பற்றி கேட்டனே, உனக்கு விளக்கம் தெரிஞ்சுதா? தெரியல. அந்த சமாதியில் இருந்த ஆத்மா நீண்ட காலமாக வணங்கப்பட்டு வந்தது. அதை புதுப்பிக்கிற சமயத்தில் அந்த ஆன்மா இப்பொழுது அந்த இடத்தை விட்டு மாறிவிட்டது. அந்த மாறிவிட்ட காரண காலங்களிலிருந்து இன்று வரை உன் குடும்பம் அலைந்து கொண்டே இருக்கின்றது. அதில் உன் பையன் கொஞ்சம் புத்திக்கு சரியில்லாத மாதிரி புலம்பிக் கொண்டே இருக்கிறான். சிரிப்பான். காரணம் இப்போ திருச்சி தெரியாமலே அவனுடைய உள்ளத்தை அடக்கி சீர்திருத்தி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? 3 மாதங்கள் தொடர்ந்து என்னை பார்க்கலாம். எல்லாரையும் ஒருங்கிணைந்து நல்ல குடும்பமாக வாழ வச்சு ஜெயிச்சுட்டாரு. நல்லா. கர்மசாமிக்கு உடன்குடி அல்லது லேட்டா குடி. காலம் இட்ட அடி நோகர் எடுத்த அடி கொப்பிழிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய. காலில் என்னம்மா வலி? அதான் இட்டடி நோகை எடுத்தடி கொப்பளிக்கன்னு சொல்லு. அதிகம் நின்னாலும் முடியாது, நடந்தாலும் வலிக்கும். உண்மையா? இன்னொரு தடவை காலில். இது அம்பிகாபதி, புலவர் அம்பிகாபதி எழுதின பாட்டு. செய்வன கோளாறால நடந்திருக்குமா? சுடமான கோயிலுக்கு நேர்ந்ததெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சா?
இந்த தீவினையை நீக்கி வெற்றியாகி இருந்தால் போதுமா? வேற என்ன வேணும்? இந்த பக்கத்தில் வா. பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார்த்துங்க, தங்கிக்கா குணமாக்கி தரேன், வீக்கம் வராமல் காப்பாற்றுறேன். ஓ கர்மசாமிக்கு வாமா, திசை விளக்காரி வா. நீ இருக்கிற இடத்துல பாம்பு பூச்சியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? மகுடி ஊத்து சாமி மாயாண்டி இருக்காராங்க, கால் விட்டு வா. தேன் மணக்கும் தேவன் மலை, பால் மணக்கும் பாலன் மலை, பன்னீர் மணக்கும் பக்தன் மலை, பாலமுருகன் வாழும் மலை. விட்டுரு பாப்பா. உன் பேர் என்ன? ஆ ஆ ஒரு 3 முறை கொண்டு வா, உன் பிள்ளைய நான் நிற்க வச்சிடுறேன், நடக்க வச்சுட்டாரு. என்ன? எஸ், கவலைப்படாமல் கொண்டு வா, நிற்க வச்சிடலாம், தைரியமாக செய்யலாம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு.